ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புடலங்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெல்கம். இப்போ அதுக்கு என்ன தேவை அப்படின்னா 10 வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 தக்காளி, அப்புறம் புடலங்காய், ஓகேங்களா, கொஞ்சம் தேங்காய். அப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொத்தமல்லி தூள் கொஞ்சம் போடணும். கொத்தமல்லி தூள் ஒரு 2.5 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். எனக்கு கொத்தமல்லி தூள் வந்துட்டு கொஞ்சம் நான் குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாக போடுவேன். எனக்கு வாசமாக இருந்தால் குழம்பு கொஞ்சம் வாசமாக கொத்தமல்லி வாசம் ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் எங்கள் வீட்டில் இருக்கவங்க செஞ்சால் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் கொத்தமல்லி தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுப்பேன். ஆனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் 2 ஸ்பூன் போடலாம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கறி மசால் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் போடுவேன். கடைசியில் கொதி வரும்போது நல்லா மணமாக இருக்கும். அதனால் அது கொஞ்சம் போட்டுப்பேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன், சும்மா அரை டீஸ்பூன் போட்டுப்பேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய், ஜீரகம், தக்காளி, அப்புறம் இதெல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த விழுதை வந்துட்டு நல்லா ஊற்றிட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அந்த நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறோமா, நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இப்போ புடலங்காய் போடலாம். நல்லா நம்ம வணங்கினது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சா. இப்போ மிக்ஸ் ஆனோடனே புடலங்காய் போடலாம், ஓகேங்களா. இப்போ புடலங்காவை நல்லா போட்டு அதையும் நல்லா போடலாம், ஓகேங்களா. இதே மெத்தடை வந்து நம்ம குக்கரில் செஞ்சாலும் செம்மையாக இருக்கும். ஆனால் நம்ம அதை விட இப்போ சட்டியில் செஞ்சோம் அப்படின்னா அது நல்லா கொதித்து வரும்போது அந்த மணம் வந்துட்டு வீடு ஃபுல்லாகவே இதாக இருக்கும். அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குக்கர்லனா ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடும். அதுதான் உங்களுக்கு ஓகேங்களா. 2 மினிட்ஸில் ஆயிரும். இப்போ வந்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சதை வந்துட்டு அந்த இதெல்லாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லி வச்சு மூடிடணும், ஓகேங்களா. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொதிச்சிருச்சு, ஓகேங்களா. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கொதிச்சு வந்துருச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க கைஸ். நிஜமாவே